நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திரைப்படங்களை நடிச்சிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2015ஆம் வருடம் மட்டும் 3 படங்கள் நடித்தார். ஒன்று உத்தம வில்லன், இன்னொன்று பாபநாசம், இன்னொன்று தூங்காவனம். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருடத்தில் 3 படங்கள் கொடுத்தவர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் கேப் விட்டார். நடுவில் விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து கணக்கெடுக்க தேவையில்லை. ஏன்னா விஸ்வரூபம் முதல் பாகத்தில் மிஞ்சினதை வெட்டி ஒட்டி அதை வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ அவர் ஆக்டிவாக இருந்தது 2015 வருஷம் தான். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் விக்ரம் 2. 2022 வருஷம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. லோகேஷ் ராஜா கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் ஏன் பேன் இண்டியா ரசிகர்களுமே கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிரி புதிரியான புகழையும் வசூலையும் பெற்று கொடுத்துச்சு இந்த விக்ரம் 2. இப்போது நம்ம லோகேஷ் ராஜ் அவர்கள் அப்போவே ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து இன்னொரு படம் பண்ணுறது அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாரு. அது எப்போ அப்படிங்கிற தகவல் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு கூலி படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு மும்மரமாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். வர ஜனவரி மாதம் கூலி படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடியுது. துபாயில் தான் லாஸ்ட் ஷெட்யூல்னு சொல்லிட்டோம். இப்போ சம்மருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரையும் ரிலீஸ் வரையும் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் பப்ளிசிட்டியும் பிஸியாக இருப்பார். ஸோ மேக்கு அப்புறம் தான் டோட்டலாக ஃப்ரீயாக போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கைதி படத்தோட 2ஆம் பாகத்தை அவர் இயக்க போகிறாரு. இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் மீண்டும் கமலஹாசனை வைத்தே எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இப்போவே ஆரம்பிச்சிட்டாராம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். கைதி 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ஜூலையில் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாதங்களில் வந்து முடிக்கிறாராம். இப்போது கமல் படம் எப்போ அப்படின்னா 2026 வருஷம் ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட விக்ரம் 3 அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு லோகேஷ் ராஜ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு வசூல் சாதனையை பெறப்போகிறது அப்படின்னு.